இன்னைக்கு ஒரு செம்மையான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். செம்மையா இருக்கும். இது டூரிஸ்ட் பிளேஸ் தான். பல நூற்றாண்டு கணக்கான மரங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வெள்ளம் வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் வேர்லாம் அப்படியே மேல தெரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம வந்துட்டோம் இடத்துக்கு. பயங்கரமான ஆட்ரினலின் பம்பிங் சிச்சுவேஷனு. ஆகா 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 என்ன இடம் இது. அன்பான இயற்கை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரும் வரவேற்கிறேன். நான் வந்து ஜிப்சி கமல். இன்னைக்கு ஒரு செம்மையான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். இது டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆனால் வந்து அந்த அளவுக்கு டெவலப் ஆகாத டூரிஸ்ட் பிளேஸ் எங்கள் ஊரில் இருக்கு. இன்னைக்கு சென்னையிலேருந்து ஊருக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த உங்களுக்கு காட்டி ஆகணும்னு வந்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை யாருமே போகாத, யூடியூப்ல யாருமே காட்டாத ஒரு செம்மையான ஜங்கல் அட்வென்ச்சருக்கு, ஆஃப் ரோட் அட்வென்ச்சருக்கு நான் உங்களை கூட்டு போறேன். இது ஒரு பயங்கரமான த்ரில்லிங்கான ஆஃப் ரோட் அட்வென்ச்சர். பயங்கரமான காட்டுக்குள்ள போனோம். நாம நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்தோட பேரு பூதுகூர். இங்க இருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து இந்த வழியா போகணும். ஒரு ஸ்கூல்லாம் இருக்கும். இது எங்க இருக்குன்னா, நாட்டம்பள்ளியில இருந்து மல்லானூர் வந்துட்டு மல்லானூர்ல ரைட் எடுத்து இந்த பூதுகூர்ன்ற ஊருக்கு வரணும். பூதுகூர்ல இருந்து என் பேர் சுதர்ஷன். சுதர்ஷனா? ஓகே, சூப்பர். இது வந்து எந்த ஊர் ப்ரோ? அடவி பூதுகூர். அடவி பூதுகூர். எப்படின்னா நாட்டம்பள்ளியில இருந்து இப்படி வந்தா அடவி பூதுகூர். இந்த இடம் வந்து இங்க இருந்து பொகுல் டிரைவுக்கு இந்த லெஃப்ட் ரோட்ல போகணும். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குமா? தண்ணி எல்லாம் இருக்குமா? தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும். அந்த டேமுக்கு மேல இருக்குது. டேமுக்கு மேல இருக்கு தண்ணி. சரி சரி. எங்க சேனல் லொகேஷன் நல்லா இருக்கும். கேமரா இருக்கு. லொகேஷன் நல்லா இருக்கும். போட்டோ நல்லா இருக்கும். டூரிஸ்ட் பிளேஸ் இல்ல? டூரிஸ்ட். ஆனா ஃபேமஸ் ஆகல. ஃபேமஸ் ஆகல. பேர் சரூபன். சரூபனா? நல்லா சூப்பரா இருக்குமா? டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்கும். சரி, தேங்க் யூ சரூபன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த செம்மையான இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் ரமேஷ் எனக்கு தெரியும், ஆனா அந்த அண்ணா இல்ல. அதனால நானே நடந்து போயிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு. இப்போ வணக்கம் ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ. பாண்டியன். பாண்டியனா? சரி சரி. இதே ஊருங்களா? பூதுகூர் கேகே நகர். சரி, ரொம்ப சந்தோஷம். அந்த பொகுல் டிரைவ் போலான்னு வந்திருக்கிறோம் வீடியோ எடுக்கிறதுக்கு யூடியூப்க்கு. எங்க சேனல் பேரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? நல்லா இருக்க பொகுல் டிரைவ்? இப்போ தண்ணி தண்ணி எப்பவுமே தண்ணி உண்டு. சரி சரி. டூரிஸ்ட் இடமா டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப அழகா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்துக்கிறோம், ஆனா இப்ப தண்ணிக்கு தான் இல்லையான்னு டவுட்ல தான் வந்தோம். இப்ப இருக்கு இல்லைங்களா? இப்போ தண்ணி ரொம்ப போயின்னு இருக்குது. ரொம்ப போயிட்டு இருக்கு. ரொம்ப அழகான இடம் இல்ல? ஆனா ரோடு வசதி தான் இல்ல. ரோடு வசதி கவர்மெண்ட் ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும். டூரிஸ்ட் பிளேஸ் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே. சரி சரி. பிரதர் வந்து இப்போ வந்து நமக்கு இப்போ வழி காட்டிட்டு இருக்காரு. நான் வந்து வண்டியே இல்லாம தவிச்சிட்டு இருந்தேன். இந்த இடத்துக்கு வந்து ஆட்டோ கிட்ட எதுவுமே இல்லை. சொந்த வண்டி இல்லைன்னா கார்ல தான் வரணும். ஸோ வந்து வண்டி எல்லாம் தவிச்சிட்டு இருந்தேன். என்ன டைரெக்டாக வந்தா வந்து பிரதர் பாண்டியன் தான் வந்து ரொம்ப பெரிய மனசு பண்ணி, சரி நம்ம போகலாம் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. போகிறோம், சூப்பராக காட்டுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பாருங்க. போக போகவே பயங்கரமா ஆயிடுச்சு. வழி வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும். மழை காலத்தில் கொஞ்சம் எல்லாமே வழுக்கும். ஆஃப் ரோட் அட்வென்ச்சராக இருக்கும். வர்றவங்க பார்த்து வர்றோம். கார்ல பைக்ல வர்றவங்க ரொம்ப பார்த்து டிரைவ் பண்ணணும். அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணும் இல்லை, சென்னையில இருந்து வர்றவங்க நேரா நாற்றம்பள்ளி வந்துட்டு ஹைவேஸ்ல நாற்றம்பள்ளி தாண்டி பாரதிதாசன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். அந்த பாரதிதாசன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நேரா ஒரு ரைட் கட் பண்ணும். ரோட்ல இருந்து பிரியும். அதுல ரைட் கட் பண்ணி ஒரு 20 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா போதும். செம்ம இடம் இது. அங்க வந்துட்டு எப்படி வரணும்னு நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நாற்றம்பள்ளி வந்துட்டு நாற்றம்பள்ளியிலேருந்து நாற்றம்பள்ளி தாண்டி பாரதிதாசன் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த காலேஜுக்கு நேராகவே ஒரு ரைட்டு கட் பண்ணோம். ஹைவேஸ்லேருந்து பிரிஞ்சு ரைட் வரணும். அப்படியே ரைட்டு வந்தீங்கன்னா வந்துட்டே இருந்தால் வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் வரும். ஆந்திராக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அப்படியே வந்தீங்கன்னா மல்லானூர்னு ஒரு ஊர் இருக்கும். மல்லானூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரைட் எடுக்கணும். அந்த ஜங்ஷனில் அந்த ஊரில் ரைட் எடுத்து ஒரு 2 கிலோமீட்டரில் பூதுகூர்னு ஒரு ஊர் இருக்கும். யாராவது கேட்டாலும் சொல்லுவாங்க, பூதுகூர்னு ஒரு ஊர் சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும் ஊரு. அங்க வந்து நீங்க தார் ரோட்ல இருந்து லெஃப்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதான் அந்த பூதுகூர். இங்க வந்து நீங்க லெஃப்ட் எடுக்கணும். ரைட் போனா நாற்றம்பள்ளி போகும். லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஊருக்குள்ள எடுக்கணும். அதை எடுத்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா கேகே நகர்னு ஒரு சின்ன ஊர் இருக்கும். கேகே நகர்ல இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல வந்து ஒரு ரைட் சைடு போடும். கேகே நகர்ல இருந்து நீங்க லெஃப்ட் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கேகே நகர் தாண்டி இந்த லெஃப்ட் எடுக்கணும். ரைட்ல போக கூடாது. தார் ரோட்ல காட்டுக்குள்ள. இதுதான் வழி.
வந்தீங்கன்னா சூப்பரான இடம். நீங்க அந்த இடத்த போய் காட்டுறவாங்க. அங்க பாருங்க காட்டு வெளியே எப்படி இருக்குன்னு, பயங்கரமா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஆஃப் ரோடு. ரோட்லாம் டீசெண்டா தான் இருக்கு ஓரளவுக்கு. ஆனா பார்த்து ஓட்டணும், ஆஃப் ரோடு தான். பைக்ல வந்தாலும் கார்ல வந்தாலும் பார்த்து ஓட்டணும். போக போக இன்னும் கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும். அது கொஞ்சம் இல்லைன்னா சில பேர் வந்து கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டு போனாலும் போகலாம். வண்டி நிப்பாட்டலாம் ஒரு இடத்துல. நம்ம அந்த அந்த அர்த்தத்துக்கு அதுக்கு முன்னாடியே நிப்பாட்டலாம். மழை வந்ததுனால இன்னும் அதிகமா அறுத்துட்டு இருக்குல்ல. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் முன்னாடி வந்தது. அப்போ இவ்வளோ அறுத்துட்டு இல்லை. இப்போ மழை அதிகமா இருந்ததுனால நிறைய எல்லாமே ரோட்லாம் இருக்கு. இது மட்டும் கவர்மெண்ட் மட்டும் செம்மையா ஒரு ரோட் பண்ணிட்டாங்க. ரோட் மட்டும் வேற எதுவும் வேண்டாம், பண்ணிட்டாங்கன்னா போதும். செம்ம டூர் பிளேஸ் இதெல்லாம். நம்ம ஊர் பக்கம் இவ்வளோ அழகான இடம் வச்சுன்னா அதை டெவலப் பண்ணாம டூரிஸ்ட் வந்தாதான் அதுக்கு வந்து நம்ம ஊர்களுக்கெல்லாம் இன்கம் வரும், வருமானம் பெருகும், மக்கள் வாழ்வாதாரம்லாம் பெருகும். ப்ரோ இருங்க ப்ரோ, நிப்பாட்டம் ப்ரோ, நான் இறங்கிறேன். அதே ப்ரோ போலாமா ப்ரோ? நம்ம ஊர் பக்கம் இருக்கிற இந்த மாதிரி டூர் பிளேஸ் எல்லாம் கவர்மெண்ட் டெவலப் பண்ணணும்னு எனக்கு ஆசை. எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும், வர ஒவ்வொருத்தரா வந்ததான் டூரிஸ்ட் வந்தது. நான் வேணா இறங்கிட்டேன் ப்ரோ. இருங்க இருங்க. ஓகே ஓகே பார்த்துக்கோங்க ப்ரோ. பயங்கரம். நிப்பாட்டுங்க ப்ரோ, வண்டி பார்க்கலாம். இல்ல இல்ல இதுக்கு மேல வேண்டாம், நிப்பாட்டுங்க ப்ரோ. வருவீங்க இருந்தாலும் வண்டி டச் ஆகுது. இன்னும் அந்த மாதிரி கல் இருந்தது. ரீசெண்டா எப்ப வந்தீங்களா ப்ரோ? நீங்க ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் விரும்புறீங்களா? இங்க பாருங்க, செம்ம ஆஃப் ரோட் அட்வென்ச்சர்னா இதுதான். ப்ரோ பயங்கரமான ஆட்ரினலின் பம்பிங் சிச்சுவேஷனு. எப்பா அங்கே பாருங்க, எப்பா சூப்பா. இங்கே பாருங்க இந்த காடுகளெல்லாம் தெரியுதா மேலே. நான் அந்த ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் பாருங்க, முன்னாடி மெயின் கேமராவில். ஆகா ஆகா ஆகா, என்ன இடம் இது! ஐயோப்பா, எங்கேயோ பத்து கால் எங்கிற இஷ்டம். என்ன இடம்!
இதுதான் வந்தோம். இன்னும் பயங்கரமா இருந்தது. இதோ ஒரு நிமிஷம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ப்ரோ, சென்னையில பைக்கர்ஸ் எல்லாமே. நாகராஜ், அபு, இந்த மாதிரி சரவணா, இந்த மாதிரி பசங்களாம் இருக்கிறாங்க. அதில் சில பேர் நல்லா லாங் பைக்கர்ஸ் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் விரும்புவாங்க. நான் கூப்பிட்டு வரேன், இந்த நாளைக்கு என்னைக்கா இருந்தால் மீட் பண்ணுவோம் நண்பர்கள்லாம். இதுல எல்லாம் போனோம்னா அவ்வளோதான். வண்டி பாதுகாப்பாக எடுத்துட்டு போனோம். கேமராவெல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு, க்ளீன் பண்ணோம். அங்கங்க தூசில் மண்ணில் ஓடுவோம். டியர் ஆஃப் ரோடர்ஸ், நம்ம வந்துட்டோம் இடத்துக்கு. கொஞ்சம் தூரம் தான் பொக்கிள் டிரைவ். அதாவது இந்த ஆஃப் ரோட்லாம் வந்துட்டோம். பிளைன் ஒரு மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு பிளைனான இடத்துக்கு வந்துட்டோம். பக்கத்துல தான் இந்த பள்ளத்தாக்கு இறங்குறது தான் பெரிய விஷயமே. இப்போ வந்துட்டோம், பாருங்க போயிட்டு காட்டுறோம். நீங்க உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க உண்மையிலே அட்வென்ச்சர் விரும்புறீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு 2 நாள் செம்மையா இருக்கும். ரீச் ஆயிட்டோம். மேலே இருக்கு. செம்மையா இருக்கு இடம், பயங்கரமா. அப்படிங்களா? இவரு இருந்தாருல அங்க துரத்தாத்தால. வாங்க 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 அப்படி காட்டுவாச்சு. அண்ணா வணக்கம், நாங்க பேசலங்கண்ணா. சத்யவேல், நீங்க எங்க பூதுக்குறேண்ணா? இங்க வந்து வர்றவங்களுக்கு தங்கறதுக்கு கோயிலுக்கு எல்லாம் இருக்குது. ஆனா ஒரு மலைகளை வந்த மலைகளை வந்தா தங்கறதுக்கு வசதி அது ஏற்பாடு. ரோடு வசதி இருந்தா கூட நல்லா இருக்கும். ரோடு வேலை செய்யறது இல்ல, டவர் ரோடு வசதி இல்ல, மெயினா ரோடு வசதி. ஒரு மண்டபம் மாதிரி தங்குற மாதிரி ஒரு தங்குற மாதிரி ஷெல்டர் மாதிரி எந்த வசதி இல்ல. வந்தாக்கோ திடீர்னு ஒரு மலை காட்டு நம்பி வராங்கன்னு. ஆமா, ஆத்துக்கு ஆறுலாம் நல்லா இடமெல்லாம் நல்லா இருக்குதாயா? இடமெல்லாம் சூப்பரா இருக்குமா? இடம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இடம், சூப்பர் இடம், டூரிஸ்ட் இடம். பெரும்பள்ளமா? உங்க பேரா? கோவிந்த். சரி, இல்ல சொன்னாங்க நமக்கு வசதிக்காக. பாண்டியன் ப்ரோ, இவர் தெரியுமா உங்களுக்கு? உங்க பேர் சொல்லுங்க. வீரமணி. பூதுகுர் நீங்களா? சரி சரி. எங்க சேனல் பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இந்த மாதிரி இயற்கை எல்லாம் எடுத்து போடுவோம். கிருஷ்ணபிள்ளை தானாங்க, நான் மெட்ராஸ்ல வேலை செய்யறேன். ஆமா, நல்லா கிருஷ்ணகிரின்னு சொல்லிக்கிறாங்க. தார் ரோடு, சிமெண்ட் ரோடு போட்டா சூப்பரா இருக்கும். நல்லா இடம். திடீர்னு அவசரமா போனோம்னா கூட ஆமா கஷ்டம். அப்ப என்னலாது நாங்க சின்ன சின்ன பசங்க இருக்கும்போது பயங்கரமா இருந்தாங்க. இப்ப யாருமே வரல, எல்லாமே ஏன்னா வசதி இல்ல, வர முடியல. வண்டி வசதி இல்ல. சரி சரி. நாங்க நேத்து வீடியோ ஹாய் சொல்லுங்க. ஹாய். இவர்தான் பாண்டியன் நண்பர், பூதுகூர் தான். இந்த இடம் தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இடம், செம்ம ஆஃப் ரோட். நீங்களே பாத்தீங்களா? நம்மனா கண்டிப்பா பைக்கை ஓட்டிருக்க முடியாது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதே இடத்துல பிறந்து வளர்ந்தவர், இந்த மாதிரி பயங்கரமான ஒரு ஆஃப் ரோட் டெரெயின் எல்லாம் வந்து பார்த்தவர். அதனால பைக் செம்மையா ஓட்டி தந்தார். நம்மளால அவ்வளோதான், ஒரு இடத்துல அந்த ஆரம்பத்திலே நிப்பாட்டுப்போம். இதுதான் வந்து பொக்குள் டிரைவ். நான் ஒன்றும் வீடியோ அந்த டேம் எல்லாம் காட்டுறேன். இந்த இடத்த பாருங்க, இதுதான் பொக்குள் டிரைவ். நம்ம போய் பார்க்க போறோம். இதுக்கு வந்து இப்போதைக்கு மெயினா வந்து நாங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இதை வந்து ஒரு சுற்றுலா ஸ்தலமா வந்து அறிவிச்சு ரோடு வசதி மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். சாலை வசதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரோடு எல்லாரும் போடும். மக்கள் வர்றவங்க. அப்புறம் ஒரு அண்ணன் மேல, அந்த அண்ணன் தெரியும், ஒரு அண்ணன் சொன்னாரு, சத்யவேல் அண்ணன் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டி கொடுத்துட்டா போதும் தங்கறதுக்கு. வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருந்துச்சுன்னா வந்து மக்கள்லாம் வந்து வர்றவங்க, லேடிஸ் வருவாங்க, அவங்க வந்து இந்த குளிப்பாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி. இல்லை திடீர்னு மழை வந்துச்சு, ஃபேமிலி குழந்தைங்களோட இருப்பாங்க, ஒரு மண்டபம் மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். நம்ம ஊர் இடம் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரோடு வசதி பண்ணா போதும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும், அதனால எல்லாமே நடக்கும். ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பிரச்சனை. ஓகே, பார்க்கலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ. ஓகே, இதெல்லாம் மீன் பிடிக்கிற பகுதி. மீன்லாம் இருக்குல்ல? மீன் எல்லாமே இருக்கு. அதான் ரோகு மீன் எல்லாம் இருக்குன்னாரு. கட்லா, இது விராலு, ரோகெல்லாம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழைய காலத்து மரங்கன்னா இதுதான்.
பல நூற்றாண்டு கணக்கான மரங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வெள்ளம் வந்து எல்லாம் அந்த இதெல்லாம் வேர்லாம் அப்படியே மேலே தெரிஞ்சிட்டு இருக்கு. பயங்கரமான மரம். இப்போ பாண்டியன் ப்ரோ இப்படி பாருங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. அப்படியே நில்லுங்க, நல்லா இருக்கு. அப்படியேங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி இங்க ஷூட்டிங்லாம் நடந்திருக்குன்னு சொன்னார். இவர் இருக்கிறார்ல, நம்ம கண்டக்டர் ராஜாண்ணா இருக்கிறார்ல, காட்ராஜா அண்ணா. இல்ல இங்க ஒரு ஷூட்டிங் நடந்திருக்கு. ஆமா, ஏதோ ஒரு பிரச்சனைனால அதை நின்று போச்சு. கொஞ்ச நாள் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. வந்து எல்லாம் ஏன்னா இடம் அந்த மாதிரி இல்ல, வர்றதே கஷ்டம். வண்டிங்க இப்போ வந்து ஷூட்டிங்னாக்கா எல்லாமே வரணும், ப்ரொடக்ஷன் வண்டி வரணும், ரோடு வசதி ஆச்சு, கேரவான் வரணும், பெரிய பெரிய எக்யூப்மெண்ட் தூக்கிட்டு வரணும், எல்லாமே வரணும்னா ரோடு வேணும். ஆமா, பிரச்சனை. அப்பா செம. இந்த மேல ஏறி போகணும்ல, இந்த டேம் மேல எப்படி ஓரத்துல போனோம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மேல போயிடுவோம், அப்புறமா கீழே வருவோம். இந்த இடமெல்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்க. மேல அந்த மலைக்கு மேல, ஆமா, அந்த ஊட்டில எல்லாம் இருக்கும்ல ஷூட்டிங் பிளேஸ் எல்லாம், இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க, சினிமா ஷூட்டு. அந்த மாதிரி லொகேஷனா இருக்கு. சினிமா ஃபீல்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நமக்கு சினிமா ஃபீல்டுக்கு நமக்கு செட் இது இல்லை, சம்மந்தம் இல்லை, நமக்கு செட் ஆகாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சினிமா ஃபீல்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொன்னா வந்து செம்மையா எடுத்துட்டு போவாங்க மூவி. VT தமிழ் அதை எழுதியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஏறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேம் மேலே ஏறணும்னா இந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும் டேமுக்கு சைடில். அப்புறம் பார்த்து வாங்க. அப்பா செம்ம டேமு. ஃப்ரண்ட்ல காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா சேஃபான டேம்னா இதுதான். ஏன்னா இது வந்து நெஞ்சு வரைக்கும் தான் ஆழம். உண்மை தானே ப்ரோ? இந்த டேம் வந்து நெஞ்சு வரைக்கும் தான் ஆழம். ஆமாம், வழுக்கம் என்னன்னா வழுக்கம் சின்ன குழந்தைங்கள மேலே கூப்பிட்டு வரும்போது பார்த்து. ஆனால் ஆழம் வந்து நெஞ்சு வரைக்கும் தான். வரீங்களா ப்ரோ? வரீங்களா அந்த பக்கம்? இல்லை சார், இங்கே இருக்கிறீங்களா? நான் போய் அப்படியே வரேன். இல்லை, செப்பல் போட்டு போனால் வழுக்குமா? செப்பல்ல தான் கிரிப் இருக்குன்னு நினச்சேன். ஐயோ, இன்னும் இப்படி வழுக்குது ப்ரோ. நான் வேற ஃபோன்லாம் வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நடக்கும்போது இந்த பெரியவரில் இப்படி கட்டை வரல வந்து கட்டை வரல கிருட்டுன்னு இப்படி வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாரி விட்டுரும். கட்டை வரல புஷ் பண்ணிக்கோங்க. நீங்க வரல, இப்போ எங்கே இருக்கீங்களா? இல்லை, பரவாயில்ல நில்லுங்க. சரி. இது முடிச்சுட்டு வந்துட்டு இது இந்த எந்த இடம் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸா கேட்கறேன். சொல்லுங்க ப்ரோ. வழி எப்படி வரணும் வர்ற டூரிஸ்ட்ஸ்க்கு, மக்களுக்கு? இது வந்து தாமரை. ஆமா, தாமரை செடி. நீங்க இது வந்து ரொம்ப பெரிய டேமா இருக்கான்னு நினைக்காதீங்க. பாக்குறதுக்கு இது ரொம்ப ஆழம் கம்மி. ஒரு பெரிய மனுஷங்க இந்த ஓரமெல்லாம் வந்து ரொம்ப ஆழம் கம்மி. அங்க வந்து இடுப்பளவு நெஞ்சளவுக்கு தான் வரும். இறங்கி நின்றா நெஞ்சளவு, அதாவது பெரியவங்க நின்றா, பசங்க நின்றா கொஞ்சம் கழுத்தளவுக்கு வரும். இல்லை இன்னும் கம்மியாக கூட வரும். ஒரு சின்ன ஒரு ஆபத்தே இல்லாத டேம் இதுதான். நான் வந்து அடிக்கடி வருவேன். இது எங்கள் ஊர் தான். ஆனால் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்ற வழியில் இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் பாலாறு நதி வந்து பாஞ்சிட்டு இந்த பக்கம் குப்பம் வழியாக பாயுது. அந்த பாயிற வழியில் ஒரு அணை இது பாலாறு நதி. இது இப்படி பாஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும், இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே போகும். இது ஆந்திராவிலேருந்து வரும், வந்து இப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே போகும். இடத்தோட பேரு பொக்குல ரேவு. இல்லை, நீங்கள் கூகுளில் பார்த்தா பொக்குலு ரேவுன்னு இருக்கும். பொக்குலுன்னா கறி, அடுப்பங்கறி அணைன்னு சொல்லணும்னா.
பொக்குல ரேவு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்க செம்மையாக வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரையும் டூரிஸ்ட் பிளேஸாக வந்து எங்கள் ஊருக்கும் வாங்க, எங்கள் ஊரை டெவலப் பண்ணுங்க. வழுக்குது ப்ரோ, கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ப்ரோ. பனி சறுக்கு விளையாடி இருப்பேன் நான். இப்போ வந்து நம்ம இறங்க முடியாது, இப்போ வந்து ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு வந்தார், அவருக்கும் நேரம் இல்லை. நான் வந்து வீட்டுக்கு போகவே வந்தேன், ஒரு ஃபங்க்ஷனை பார்த்துட்டு நேராக வந்து இதை வீடியோ போட்டுடலான்னு வந்தேன். அதனால் நம்ம வந்து அவருக்கும் நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லைன்னா அந்த இடமெல்லாம் போயிருப்போம். இந்த இடம்லாம் செம்ம சினிமா ஷூட் லொக்கேஷன் மாதிரி இருக்கும். இது போகலான் இருக்கேன். எனக்கு மலை ஏறதுன்னா பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா டேமு? அழகான தண்ணி. இப்போ வந்து மழை வந்ததுனால தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்குது, இல்லைன்னா செம்ம தண்ணி. வந்து வெயில் காலத்தில் இங்கே வந்துடுவோம் செம்மையாக. அப்போ வந்து ரோடெலாம் நல்லா இருந்தது, மண் ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் தான் அறுத்து இருந்தது. இப்போ வந்து மழை வந்து ரொம்ப அறுத்துருக்கு ரோடெலாம். பைக்கெலாம் ஓட்டிகிட்டே வர முடியாது, ஆஃப் ரோடு விரும்புகிறவங்க மட்டும்தான் வர முடியும். நார்மலாக வர்றவங்க இந்த டிரைவர்ஸ், ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்க ஓட்டிகிட்டு வரலாம். காரு, நம்ம ஊர்லேருந்து ஆட்டோலாம் இருக்குது, ஷேர் ஆட்டோலாம், அவங்களாம் வராங்க. நீங்கள் உண்மையிலே ஆஃப் ரோடை விரும்புகிறீங்களா? நீங்கள் உண்மையிலே ஆட்ரினலின் ஜங்கியா? நீங்கள் அட்வென்ச்சரை விரும்புகிறீங்களா என்ன போல்? நீங்கள் உண்மையிலே ஜிப்சி சவுல் கொண்டவங்களா? இந்த இடம் உங்களோட ஜிப்சி சவுலோட தாகத்தை தணிக்கிற இடம், உங்களோட அட்வென்ச்சர் ஹார்ட்டோட தாகத்தை தணிக்கிற இடம். நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க. எங்கெங்கேயோ போகிறோம், இவ்வளோ கிட்ட, ரொம்ப பக்கம். சென்னையிலேருந்து நாற்றம்பள்ளிக்கு வர்றதுக்கு காரில், நீங்கள் ட்ரெயின்லேயே வரலாம். ஜோலார்பேட்டை இறங்கிட்டு, நான் இதுக்கு முன்னாடி ஏலகிரி போட்டேன்ல, அதுதான். கார்லேயும் வரலாம், ட்ரெயின்லேயே வரலாம். ஜோலார்பேட்டை வந்துட்டு அங்கேருந்து குப்பம் போகிற, ஜோலார்பேட்டை வந்து அங்கேருந்து பஸ் கிடைக்காது உங்களுக்கு, திருப்பத்தூர் போயிடணும். பக்கத்தில் தான் திருப்பத்தூர், ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் திருப்பத்தூர். அங்கே போயிட்டு குப்பம் போகிற பஸ் ஏறுங்க. பஸ் ஏறிட்டு மல்லானூர் இறங்குங்க. மல்லானூர் ஊர் பேர். குப்பம் போகிற பஸ் ஏறி மல்லானூர் இறங்குங்க. அங்கேருந்து வாடகை பேசிக்கோங்க ஆட்டோ. எங்கன்னா பொக்குல் ரேவுன்னு சொல்லுங்கள். நான் இதுவரை வாடகை பேசுனதில்லை, இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், ஞாபகம் இல்லை. அந்த வாடகை பேசிட்டு நீங்கள் வந்து நேராக வந்துடலாம். காரில் வர்றவங்க நேராக ஹைவேஸில் வந்து நாற்றம்பள்ளிலேருந்து அந்த நாற்றம்பள்ளி தாண்டி பாரதிதாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அங்கே வந்து ரைட்டில். ஆஹா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரானுங்க. வரலானுங்களா? ஃபுல்லாக இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறையா இருக்கும் சேப்பக்கிழங்கு, எல்லாம் பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இறங்குறாங்க தண்ணியில். இல்லை, இவ்வளோதான் ஆழமே. நீங்கள் ஃபேமிலி கூப்பிட்டு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துக்கு அந்த நடுவில் கொஞ்சம் ஆழமாக இருக்கும், மற்றபடி சைடெல்லாம் வெறும் மணல் தான். எங்கேயுமே ஆழம் இல்லை ப்ரோ. இது வந்து ஆழம் கம்மியானது. அந்த ஓரத்தில் மட்டும் ஆழம் இருக்கு. நீங்க எந்த இருக்கோ அப்படி அவங்க பேர் சொல்லுங்க. இடம் பிடிச்சிருக்கா இது? எங்க பேர் இருக்கோ? உங்க பேர் இருக்கோ? எங்க யாருக்கு எழுப்புறோம்? குப்பத்தில் விழுப்புரம். சரி, இல்லை பைக் எது இருக்கும்? இது வேறு வந்துட்டீங்களா? கோயில் வரைக்கும் அது வரைக்கும் பைக்கில் வந்து. ஆமாம் ஆமாம், ஆஃப் ரோடு தான் இது.
சந்தோஷ். நம்ம பேர் கார்த்தி. சந்தோஷ். நீங்க எங்க ப்ரோ? நான் விழுப்புரம். விழுப்புரம். நீங்க? நான் ஊட்டி ப்ரோ. ஊட்டி. உங்க பேரு? கார்த்திக். உங்க ஊர்ல சூப்பரா இருக்கு. அரியலூரா? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தீங்களா? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி இவரா? இளமாறன் அவர் தானா? பின்னாடி இருக்கிற பேரு கிஷோர். கிஷோர். ஓகே. அவரும் எங்க ஊரு? நாமக்கல். நாமக்கல்ங்களா? சரி சரி. ஆளும் கம்மியாதாங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரொம்ப தூரம் போனாதான் ஆளா இருக்கும். வரேன். இடம் முடிச்சுக்கா ப்ரோ. இது நீங்க இதே ஒரு தானே குப்பம் இல்ல? இல்லமா நாங்க கர்ஸ்ல இது சேப்பக்கிழங்கு. சரி ப்ரோ, சேப்பக்கிழங்குன்னு வாங்கல, நம்ம சேப்பங்கிழங்கு இது சாப்பிடுவோம்ல மார்க்கெட்ல, அதுதான் இது. நிறைய இருக்கும். எங்களோட ஆமா ப்ரோ, எங்களோட சேனல் பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு போடுங்க, வரும். சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே போடுறேன் வீடியோ எல்லாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா போடுங்க. வரோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ so much. ஃப்ரெண்ட்ஸ் நடக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். சேம் தான், சேம் டெக்னிக் தான். கிருட்டுன்னு அட்டக்கால கிருட்டுன்னு பண்ணாதான் இல்லைன்னா அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, கேமராவில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால வீடியோஸ் எடுக்க முடியல. ஃபோட்டோஸ் மட்டும் தான் பாருங்க, சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தோம். அதுவும் சரியாக வரல. அவ்வளோதான், நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் கிளம்பும்போது சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போகும்போது ரமேஷ் ப்ரோ வந்து நான் பைக்கை வந்து நீங்கள் முன்னாடியே போயிடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து டவுன் இறங்கும்போது பள்ளத்தாக்கு இறங்கும்போதே பயங்கர கஷ்டப்பட்டு தான் வந்தோம் பைக்கில். அதனால நீங்கள் முன்னாடி போயிடுங்க கொஞ்சம் தூரத்துக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் நான் பின்னாடி வரேன்னு. நடக்க முடியாமல் நடந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமான கஷ்டமாயிடுச்சு. அந்த பயங்கரமான அந்த ஆஃப் ரோட் டெரெயினில் நடக்க முடியல. ஒரு பக்கம் வெயில், பயங்கர டயர்டாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நல்லா பிடிச்ச இடமெல்லாம் அந்த செடிகளெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா ரொம்ப டயர்டாயிட்டேன். ரொம்ப டயர்டாயிடுச்சு. தண்ணி குடிச்சு தான் இருந்தாலும் ரொம்ப ஹார்ட் பீட்லாம் அதிகமாகிடுச்சு. திடீர்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துட்டு பழம் கொண்டு வந்திருந்தேன். பழம் சாப்பிட்டுட்டு பிரதருக்கும் எடுத்துன்னு போனேன், ரமேஷ் இவருக்கும் பாண்டியன் பிரதருக்கும். அப்படியே தத்தி மத்தி அப்படியே போயிட்டேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தூரத்தில் பைக்கில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஒரு கொஞ்சம் நல்ல இடத்துல. அங்கேருந்து அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செம்மையான ஒரு ஆஃப் ரோட் அட்வென்ச்சரில், ஒரு ஜங்கிள் அட்வென்ச்சரில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அதே போல் உங்களோட கருத்துக்களையும் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.